இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ரூஹா எழுப்புதல் நேரத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்கள் கொடுக்க போகும் தேவ வார்த்தையை கேட்போமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான ரூஹா எழுப்புதல் நேரத்துக்கு உங்களை வரவேற்பதில் சந்தோஷம் அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆலயத்துக்கு சென்று விட்டு அல்லது அலுவல்களை முடித்துவிட்டு ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்று எனக்கு கர்த்தர் கொடுப்பார் என்று அவளோடு வந்திருக்கிற இன்றைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்திரு, நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கெட் அப். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ உட்கார்ந்திருந்தது போதும், நீ தூங்கினது போதும், நீ எழும்பி ஓடணும், நீ ஜாதிகளுக்கு ஓடணும், உன்னை பெரிய சேனையா மாற்ற போறேன், நீ ஓட போறேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே பிளஸ் சென்னை என்கிற அருமையான ஒரு நிகழ்ச்சியை சென்னை பட்டணம் முழுவதுமாக சென்று ஜெபத்தோடு கூட நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். பல இடங்களுக்கு நாங்கள் செல்லும் போதும் அங்கே இருக்கிற ஆத்துமாக்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வாழ்க்கையிலே விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த பிளஸ் சென்னை இன்று மாலை அது சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கிற மான்ஃபோர்ட் ஸ்கூலில் நடக்க போகிறது. வருகிற வாரத்தில் 17, 18, 19 ஆகிய தேதிகளில் நம்முடைய ரூஹா எழுப்புதல் மையத்தில், சென்னை பட்டணத்தின் மையப்பகுதியில் இருக்கிற நம்முடைய எழுப்புதல் மையத்தில் சென்னைக்காக விசேஷமான ஜெபம். சென்னைக்காக ஜெபிக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? ஐயா, உங்களுக்காகத்தான் ஆசீர்வாதமே கர்த்தர் சென்னை கொடுக்க போறார். அப்படியானால் சென்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அதற்குள்ள இருக்கிற உங்களை ஆசீர்வதித்தாக வேண்டும் அல்லவா? உங்களுக்காக தான் சென்னை. ஆகவே நீங்க வாருங்கள், கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்வார். சமீபத்தில் பொன்னேரியிலே இந்த பிளஸ்டனை நடந்தபோது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையாய் வந்தது. அநேக ஜனங்கள் தியாகத்தோடு ஓடி வந்திருந்தார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம், பிள்ளைகளுக்கெல்லாம் ஆனுவல் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் ஜனங்கள் எப்படி இவ்வளவு பேர் வந்தாங்க, தியாகத்தோடு ஓடி வந்தாங்க. அனைவரையும் இயேசு தொட்டார். அனைவர் மேலும் இயேசுவின் கரங்கள் அமர்ந்தது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீர்களே, அங்கே பொன்னேரியிலே நான் கொடுத்த அந்த செய்தியை இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். இந்த செய்தியின் முடிவில் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டுமானால் நான் சொல்லுவேன், கெட் அப். அநேகம் பேருடைய வாழ்க்கையில சோர்வு வரும்போது ஒரு ஓரமாய் உட்கார்ந்துறோம். ஒரு நாள் எலியா என்கிற வல்லமையான தீர்க்கதரிசி அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டார். ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், எலியாவே, என்னப்பா உட்கார்ந்துட்ட? கெட் அப், கெட் அப். பல தீர்க்கதரிசிகளை, பல ஊழியக்காரர்களை ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீ ஏன் உட்கார்ந்துட்ட? ஏன் சோர்ந்து போயிட்ட? பிசாசுக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனங்களை எல்லாம் நாம் நிறைவேற்ற முடியாதபடி சோர்வை கொண்டு வந்து தாக்கி ஓரமா உட்கார வச்சிருவான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உனக்காக நான் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஒன்றாகிலும் பொய்யாய் போகாது, அத்தனையும் நான் நிறைவேற்றி முடிக்க போகிறேன். நீ கெட் அப். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்கும்போது, இங்கே ஒரு மனுஷன், அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான். 38 வருடங்களாய் வியாதி. அவனுடைய சரீரத்தில் பலவிதமான சோதனைகள். அவனுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் கைவிட்ட நிலைமையில அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே இயலாமை என்கிற நிலைமை எப்படி வந்தது? ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, நீ சொஸ்தமானாய், நீ சொஸ்தமானாய். ஆனா இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவராகிய இயேசு அந்த மனுஷனிடத்திலே சொன்னார். அதிக கேடானது, இதுக்கு மேல பயங்கரமானது எதுவும் வராம நீ பாவம் செய்யாத. அப்படியானால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பாவம் அவனுடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வந்திருக்கிறது, வியாதியை கொண்டு வந்திருக்கிறது, ஒரு அற்புதத்தை அவன் வாழ்க்கையில தடுத்திருக்கிறது. இன்னைக்கு அநேகம் பேருக்கு இப்போ எப்படி இருக்கிறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. அநேக வாலிபர்களுக்கு அவருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? ஜாலியா இரு மச்சான். ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்றது, ஜாலியா இருடா மச்சான். எனக்கு
இந்த ஃப்ரீடம்ல ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர், பல கேரக்டரை நான் வச்சிருக்கிறேன். ஆனால் அந்த ஜான்சன் ஒரு கேரக்டர் இருக்குது பாருங்க, ஜான்சன் அண்ட் ஜான்சன். இந்த மாலை வேளையில உங்க மத்தியில மறுபடியும் இந்த ஜான்சனை நான் வரவேற்க விரும்புகிறேன். ஜான்சனுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாம். இந்த ஜான்சனுக்கு ஒரு ஃப்ரெண்டு சுமார் ஜான்சன். இது வந்து டகால்டி பார்ட்டி ஜான்சன், அது சுமார் ஜான்சன். இந்த ரெண்டு ஜான்சனும் அடிக்கிற அட்டூழியம் இருக்குது பாருங்க. ஐயோ யோ 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 ஒருத்தர் பார்த்துக்கிட்டா ஐயோ ஹாய் மச்சான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச அரகூர இங்கிலீஷ் பாடத்தில் பயங்கர ஃபெயிலு. ஆனால் ஸ்டேஷனில் வந்த ஒரே பீட்டர் தான். அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அதுவும் பொண்ணுங்க அந்த பக்கம் போதுனாவே பயங்கரமாக அவங்க லாங்குவேஜே மாறிடும். உடனே அமெரிக்காவில் இருந்து வந்த மாதிரி வாட்ச் மேன், கோயிங் மேன், கம்மிங் மேன், ட்ரெயின் லீவிங் மேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஜான்சனுக்கு இருக்கிற அந்த படம் இருக்கு பாருங்க, பயங்கர ஜிங்சாக்கு. இந்த ஜான்சன் எதையெல்லாம் சொல்கிறாமோ அதெல்லாம் கூட இந்த சுமார் மூஞ்சி ஜான்சன் இருக்கிறான் பாருங்க, எப்போது இந்த பெரிய ஜான்சன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவன் கூடயே சுற்றிக்கிட்டு இருப்பான். சரியான ஜிங் சாக்கு. இந்த ரெண்டு பேரும் இந்த ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வந்தாங்க பாருங்க. ஒரு நாள் ட்ரெயின் ஸ்டேஷன்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. இந்த ஜான்சனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எப்போதும் அவர் எல்லாத்தையும் சொல்லுவாரு, நான் மாற மாட்டேன். ஆனா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருப்பார். இவர் பாருங்க சொல்லுவாரு, ஆனா செய்ய மாட்டாருங்க. ஆனா அவர் சொல்றது எப்படின்னா, நான் சொன்னா செய்ய விருப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, மச்சான் நம்ம இன்னைக்கு ஜாலியா இருப்போம்டா, சந்தோஷமா இருப்போம்டா, போறோம் இன்னைக்கு ட்ரெயின்ல ஏறுறோம், அப்படியே பிக்கப் பண்றோம், ஓகே சூப்பரா ஓகே. இந்த ரெண்டு ஜான்சனும் அன்னைக்கு ஸ்டேஷன்ல இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஹே மச்சீசன் மச்சான்சன் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. உடனே அந்த ஃப்ரெண்டு கிட்ட உடனே சொன்னான், ஹே மச்சான் எப்படிடா இருக்கிற, இன்னைக்கு ட்ரெயின்ல நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடக்க போது, நீ தயவு செய்து 6 மணிக்கு பார்க் ஸ்டேஷனுக்கு வந்துடுற, அங்கிருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ஏறி போறோம், அங்க புது படத்துல இன்னைக்கு நமக்காக ஒரு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்குன்னு ஃப்ரெண்டு சொன்ன உடனே சொன்னா, மச்சான் கரெக்டா வந்துடுற, இத்தனை மணிக்கு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி வச்சுட்டான். ஃப்ரெண்டு சொன்னா ஃப்ரெண்டு கிட்ட, ஏய் நான் சொன்ன அந்த டைமுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்டா, டேய் நீ எப்போ பார்த்தாலும் சொல்லிடுவேன், அப்புறம் வரமாட்டேன், டகால்ட்டி மாட்டி எல்லாம் விட்டுறாத, பாரு ப்ளீஸ் ஏமாற்றக்கூடாது. ஜான்சன் சொன்னா, மச்சி பிலீவ் மீ மேன், வாட் இஸ் திஸ், நான் யாரு சொன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அந்த ஜான்சன் சொல்லி அனுப்பிச்சிட்டான். பாருங்க அவன் ஃப்ரெண்டு நம்பிட்டு, இவர் சொல்றதை நம்பிட்டு அவர் ட்ரெயின்ல ஏறி பார்க் ஸ்டேஷன்ல வெயிட் பண்றதுக்காக அவர் போயிட்டார். இவருக்கு ஒரு ரூட் தனியா ஓடிட்டு இருக்குது. அடுத்தது பாருங்க, ஜான்சன் அடுத்த ட்ரெயினையும் விட்டுட்டு ரெண்டு பேரும் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துகிட்டே இருக்காங்க. ட்ரெயின் வருது, ஆனா இவங்க மட்டும் ஏறவே மாட்டேன்றாங்க. ஏன்? அந்த சைடா ஒரு மெயில் ஒன்று வந்துச்சு, சாரி ஒரு குயில் ஒன்று, அதுக்காக தான் அவ்வளோ நேரம் வெயிட்டிங். ட்ராக்கு மாறுறதுக்காக பல மெயில்கள் போகும், ஆனா இந்த பயல்கள் ட்ராக்கு தவறி போறதுக்கு பல மெயில்கள் அல்ல குயில்கள். இந்த அதை பார்த்த உடனேயே இந்த ஜான்சனுக்கு ரொம்ப சந்தோஷம். டார்லிங் உனக்காக நான் எவ்வளவு ட்ரெயினை விட்டேன் தெரியுமா, 4 ட்ரெயினை மிஸ் பண்ணேன் டார்லிங், உனக்காகத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனா சுமார் மூஞ்சி ஜான்சன் இருக்கிறான் பாருங்க, சும்மாவே இருக்க மாட்டான், ஏதாவது போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான், யூனோ இந்த மாதிரி அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா இந்த பெரிய ஜான்சன் இருக்கிறான் பாருங்க, பயங்கரமான ஆளு. இந்த ஜான்சன் அந்த பிள்ளை கிடைச்சு, ஏங்க உங்க வீட்டில் சொல்லிட்டீங்களா நம்ம மேட்டரை பத்தி? ஜான்சன் சொன்னா, நான் சொல்லலான்னு தான் இருக்கிறேன், சொல்லிடுவேன். அது சொல்லிச்சு, நீங்க போன வாரம் சொன்னீங்க கண்டிப்பா சொல்லிடுவேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, சொல்லலையா நீங்க இன்னும்? நம்ம இந்த ஜான்சன் இருக்கிற பாருங்க, எப்போதுமே வாயில வந்தாலே அவர் வாயை திறந்தாலே சும்மா போய் ஸ்வைன். அவர் சொல்றாரு, கண்டிப்பா சொல்லிடுவேன் டார்லிங், நிச்சயமா சொல்லிடுவேன், கவலைப்படாத, நான் நிச்சயமா சொல்லிடுவேன், சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கோவேன். அவர் சொல்லிச்சு, காட் ப்ராமிஸ், என் மேல இல்ல உன் மேல ப்ராமிஸா நான் சொல்லிடுவேன்னு சொல்லி ஜான்சன் ரிஸ்க் எடுக்காம சொல்லிட்டேன். பாருங்க இந்த பிள்ளை அந்த பையன் சொல்றதை நம்பிட்டு அதுகிட்ட கேட்டுச்சு, நான் வெயிட் பண்ணட்டுமா? இவர் சொன்னாரு, நீ வெயிட் பண்றதா இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம ட்ரெயின்ல ஏறலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே இந்த மெயிலுக்கு பக்கத்துல இன்னொரு சின்ன மெயில் ஒன்று கிராசிங். அந்த மெயிலை பார்த்த உடனே இந்த கோச்சை இவர் இங்கேயே கழட்டி விட்டுட்டு, ஒரு நிமிஷம் ட்ரெயின்ல ஏறுறேன் வர்றேன்னு சொல்லிட்டு சொன்னவரு அந்த மெயிலை விட்டுட்டு அடுத்த ட்ரெயின்ல ஏறிட்டாங்க. பார்த்தா வேற ஒரு ட்ரெயின், வேற ஒரு பொண்ணு. நாளும் பொழுதும் இதே வேலைங்க இந்த பசங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் உன்னை டார்கெட் பண்ண வேண்டியது, ஒவ்வொரு நாளும் உன்னை ஃபாலோ பண்ண வேண்டியது, புக்கு சுத்த வேண்டியது. ஹாய், எந்த காலேஜில் படிக்கிறீங்க? நீங்கள் நர்சிங்கா?
அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதெல்லாம் இவனுங்களா மாறிடுவானுங்க. அது நர்சிங்னா உடனே நானும் நர்சிங் தான், அது டீச்சிங்னா இவனும் டீச்சிங்காக மாறிடலாம், அது இன்ஜினியரிங்னா இவனும் இன்ஜினியரிங். எப்படி இப்படி ஒரு மாற்றம் வருகிறது என்று தெரியவில்லை. இந்த வாலிப பசங்க இருக்கிறாங்க பாருங்க, பயங்கரம் டகால்ட்டி வேலை. இந்த பிள்ளைகிட்டையும் அவர் அதே மாதிரி கேஸ். உனக்காக நான் 4 ட்ரெயினை விட்டேன், உனக்காக அதை விட்டேன் இதை விட்டேன்னு சொல்லி நிறைய காரியம் பாருங்க. இப்படியெல்லாம் இந்த ஜான்சன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜான்சனுடைய ஃப்ரெண்டு எப்போதும் கவனிச்சுக்கிட்டே இருப்பான். அடா பாவி, இப்படியெல்லாம் எல்லாத்தையும் ஏமாத்துறானே அப்படின்னு சொல்லி இந்த ஜான்சன் சொல்லிக்கிட்டே இருப்பான். டேய் வாடா, உனக்கு சொல்லி கொடுக்க போறேன், உங்க வீட்டில் நான் உங்க மாட்டி விட போறேன். சான்ஸ் சொன்னா, டே எங்க வீட்டுக்கு நீங்க வயிற்று வந்து தங்க போது எங்க அப்பாட்ட எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது தெரியுமா அப்படின்னு சொல்லி சின்ன ஜான்சனை ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறது. இவங்க 2 பேரும் அன்னைக்கு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனபோது அவங்க அப்பாவை பார்த்த உடனே பெரிய ஜான்சன் போட்டாரு பாருங்க ஒரு சீனு. அந்த மாதிரி நல்ல பிள்ளையா அப்பா பார்த்தாலும் பிரைஸ் லார்ட்பா, ஸ்தோத்திரம்பா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்ப்பா, அப்பாவுக்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவ்வளவு பயங்கரமான ஜான்சன். அப்பாட்ட, அப்பா நான் நீங்க சொன்ன பகுதியெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தேன்ப்பா, ஏசு எவ்வளவு நல்லவர்னு ருசிச்சு பார்த்தேன்ப்பா. அப்பாவுடைய மனசெல்லாம் புரிச்சு போச்சு. அந்த சுமார் மூஞ்சி ஜான்சனை கூப்பிட்டா, டே இங்க வாடா, இங்க பாரு என் மகனை பத்தியா எப்படி பைபிள் வாசித்து எப்படி எல்லாம் இருக்கிறான் பத்தியா, நீயும் இருக்கிறிய, அவன்கிட்ட கத்துக்கோடா, என் பையன்கிட்ட கத்துக்கோ, திருந்து ஒழுங்கா. சுமார் மூஞ்சி நினைச்சிச்சு, ஏ கிழவா, உனக்கு இவனை பத்தி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே, இவன் ஊரையெல்லாம் ஏமாத்திட்டு உனக்கு முன்னாடி வந்து சீனை போடுறானே, இவனை பத்தி அந்தரங்க ஒண்ணுமே தெரியலையேன்னு சொல்லி இந்த சுமார் மூஞ்சி மனசுல யோசிச்சுக்கிட்டா வெளியே சொல்ல முடியல. 2 பேரும் படிக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்பா சொன்னாரு, ஏ புக் எடுத்து படிடாப்பா அப்படின்னு சொல்லி பைபிளை எடுத்து கொடுத்தாரு. பைபிளை எடுத்து கொடுத்த உடனே ஜான்சன் பைபிளை வாங்கிட்டு அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன படிக்கிறாரு? அப்பா போற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருந்தார். அப்பா அந்த பக்கம் திரும்பி தலையை திருப்பினாரோ இல்லையோ, அடுத்த நிமிஷம் மச்சான் அதை புரியும் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற அவருடைய செல்போனை எடுத்தாரு. செல்போன் எடுத்து, மச்சான் யூடியூப்ல பாரு, ஒரு புதுசாக ஒரு வீடியோ வந்துக்குது பாரு, செமனா இருக்குதுடா, என்ன மாதிரி படம் பார்த்தியா, ட்ரெய்லரே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தியா அப்படின்னு ஒரு யூடியூப்ல ஒரு படத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து அடுத்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க, அதுல இருந்து அடுத்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க, அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரியான படத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க, அதுல இருந்து இன்னும் ஒரு மாதிரியான சைட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு சைட்டு, அப்புறமா 2 பேரும் பாத்தீங்கன்னா வாயில பயங்கரமான சொல்லு. அவங்க அப்பா அங்க இருந்து வர்றாரு, டேய் ஜான்சன் அப்படின்னு உடனே அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் பைபிளை கையில வாங்கிட்டு சுமார் மூஞ்சி ஜான்சன் கிட்ட அவங்க கையில போனை கொடுத்துட்டு அவங்க அப்பா பாக்குறா, டேய் என் மகனை பத்தியா எப்படி வேதத்தை இரவும் பகலும் தியானித்து கொண்டு எப்படி ஜெபிக்கிறான் பத்தியா, எவ்வளோ நல்ல பையன், இவனை மாதிரி கத்துக்கோடா, நீயும் இருக்கிறிய, கையில் என்னது செல்போனு, நீ குடிங்க குடு. அப்பா வாங்கின செல்போனை திறந்து பார்த்தா, ஐயோ இயேசுவே, என்ன பொல்லாத காரியத்தை இந்த பையன் பார்த்துட்டு இருக்கிறான். டேய் போட்டார் பாருங்க அடி. டேய் என் மகனை பாத்தியா, கெடுக்கிறதுக்கு வந்தியா ஜான்சன், இவன் என்ன பார்த்துட்டு இருக்கிறான் பாத்தியா, கெட்ட பையன், இவனோட சேராத, இவனுக்காக ஜெபிப்பா, இவனுக்காக ஜெபி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இந்த சுமார் மூஞ்சி மேல கையை வச்சு ஜெபம் பண்ண, ஏசப்பா இந்த பிள்ளைக்கு நல்ல புத்தியை தாங்க. ஜான்சன் எப்படி நடிச்சான் தெரியுமா, அவங்க அப்பா முன்னாடி, டேய் முழங்கால் போடுறா, அப்பா சொல்றாருல்ல, அப்பா முன்னாடி செம்ம சீனை போட்டான் பாருங்க. அப்பாவும் மனசுருகி ஜெபிச்சார், ஆண்டவரே இந்த பிள்ளைய ஆண்டவரே நீங்க ரட்சிங்கப்பான்னு சொல்லிட்டு வாரத்தோட ஜெபம் பண்ணிட்டு செல்போனை அவரே எடுத்துட்டு போயிட்டாரு. இப்பொழுது ஜான்சனுக்கு, சின்ன ஜான்சனுக்கு கோவம் வந்துச்சு பாருங்க. டேய் மச்சான், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இல்லடா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இல்லை. அவன் சொன்னான், இல்லடா ஏய் காட்டி கொடுக்காதடா, என் ஃப்ரெண்டில் மச்சி, மூழ்காத ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் மச்சி, உனக்கு தெரியும் இல்லை. 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே களைப்புல படுக்க ஆரம்பிச்சாங்க. படுத்த உடனே சின்ன ஜான்சனுக்கு நல்ல தூக்கம். ஆனா அந்த பெரிய ஜான்சன் இருக்கிறார் பாருங்க, இந்த பெரிய ஜான்சனுடைய உள்ளத்துல ஒரே குழப்பம், தூக்கமே வரல. பக்கத்துல இருக்கிற சின்ன ஜான்சனுடைய கொரட்டையா என்னன்னு தெரியல, தாங்கவே முடியல. அப்படி இப்படி புரண்டு படுத்துட்டே இருந்தார். அரை தூக்கத்துல திடீர்னு பார்த்தா ஒரு கனவு. பயந்து நடுங்கிட்டான் ஜான்சன். திடீர்னு பார்த்தா ஒரு பெண் உருவம் வருது, சொல்லுது, ஜான்சன் பொல்லாத பயலே இப்படி பண்ணிட்டியடா பேய் சொல்லுச்சு. இவன் கேட்டா, ஜான்சன் கேட்டா, ஏய் யார் நீ? பேய் சொல்லுச்சு, ஜான்சன் நான் தான்டா, நீ ஏமாத்தினியே, ரேகாவா, இன்னைக்கு தானே உன்னை ஸ்டேஷன்ல பார்த்து லேட்டா வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். வாட் ஹேப்பன் டு யூ டார்லிங், ஏன் உனக்கு காலே இல்லாம நடக்கிற? ஜான்சன் பயந்து போய் கேட்டான். அது சொல்லுச்சு,
அட பாவி, என்ன வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போறியடா. உன்னை விட கொடுமைக்கார யாரா இருக்கிறா? நான் கும்மிடி பூண்டி போகும்போது ட்ரெயின்ல இருந்து எகிரி குச்சி தற்கொலை பண்ணி செத்துட்டேன்டா இன்னைக்கு சொல்லிட்டு சொல்லுச்சு. ஜான்சன், உன்னாலதான்டா இப்படி ஆன. ஜான்சன், உன்னை விட மாட்டேடா, உன்னை விட மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஜான்சனுக்கு பயம் வந்துச்சு, நடுங்கடா, ஐயோ பதறனா, ஐயோ இப்ப அவனுக்கு என்னமோ வசனம்லாம் ஞாபகம் சொல்லுவாங்களே அப்பா, அதெல்லாம் சொன்னா போயிருமே, என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறான். போயிரு போயிரு போயிரு, என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா அது சொல்லுச்சு, விட மாட்டேன்டா, என்ன சாக்கடிச்சல்ல, என்ன கொன்னல்ல, என்ன ஏமாத்துறல ஜான்சன். ஐயோ அலற அலற அலற. அதே நிமிஷத்துல ஜான்சனுடைய உடம்புல பயங்கரமான ஒரு வேதனை வந்துச்சு. திடீர்னு பார்த்தா அவன் கை காலெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்த நிமிஷம் ஜான்சன் அறியாம சத்தம் போட்டு கீழே விழுது. ஐயோ, அவன் வாயில இருந்து நுர தள்ள ஆரம்பிக்குது. அவன் கையில நடக்குது முடியல. பக்கத்துல படுத்துக்கிட்டு இருந்த ஜான்சன் அடிச்சு புடிச்சு ஏஞ்சு பார்த்தான். அடிச்சு புடிச்சு ஏஞ்சான், வேகமா ஏஞ்சான். ஆமா, வந்து பார்த்தான். ஜான்சன், என்னடாச்சு உனக்கு? ஜான்சன், என்னடாச்சு? கத்தி கூப்பாடு போட்டு பார்த்தான், தூக்கி பார்த்தான். ஆனா இந்த ஜான்சனால எந்திரிக்க முடியல. அவன் சரீரத்துல பலவீனம், பக்கவாத நோய், திமிர்வாதம் வந்து அவன் கை கால் விழுந்து போய் சரீரத்துல பலவீனம், அவனை தூக்கவே முடியல. ஜான்சனால நிக்க முடியல. ஜான்சனால நிக்க முடியல. ஐயோ, எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில தான் ஜான்சனை, இந்த சின்ன ஜான்சன் என்ன பண்றது தெரியல. அப்பா வந்தாரு, இந்த ஜான்சனுக்காக எவ்வளவோ ஜபிச்சு பார்த்தாரு. ஜான்சனுக்காக ஜபிச்சு பார்த்தாரு. ஆனா ஜான்சனை சுகமாக்க முடியல. ஜான்சனை சுகமாக்க முடியல. அவன் வியாதிக்கு ஒரு விடுதலை இல்லை. அவன் வியாதிக்கு டாக்டர்கிட்ட கொண்டு போய் பார்த்தாங்க. ஜான்சனை சுகமாக்க முடியல. ஜான்சன் படுத்த படுக்கையானா. ஜான்சனுடைய நிலைமை பயங்கரமான நிலைமை. யாராலையும் குணமாக்க முடியல. எந்த வைத்தியத்தை பார்த்தாலும் முடியல. இப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. பல நாட்களாய் செய்த பாவங்கள் எல்லாம் சேர்ந்து 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 ஒரு நாள் அந்த பாவம் வருகிறது, மரணமாய் வருகிறது, தண்டனையாய் வருகிறது. அடிக்கும் போது தாங்க முடிவதில்லை. ஏன் ஆண்டவரே இதை அனுமதித்தீர்? பெற்றோர் அழலாம், உற்றார் அழலாம், மனைவி அழலாம், கணவர் அழலாம். பாவத்துக்கு ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் சொல்லுறார், என்னுடைய ஆவி மனுஷனுடைய ஆவியோடு என்றென்றைக்கும் போராடி கொண்டிருப்பதில்லை. இன்னைக்கு இந்த ஜான்சனை போல வாலிப வயதுல அநேகர் செய்கிற பாவம். 38 வருஷமாய் இந்த மகனுக்கு அந்த வியாதி இருக்க வேண்டுமானால் அவன் எப்ப செஞ்ச பாவத்துக்கு பரிகாரத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. 38 years. அப்படியானால் அவன் வாலிபனாய் இருக்கும் போதுதான் அந்த பாவத்துக்குள்ளே அவன் போயிருக்கிறான். வாலிப வயதில் அவன் செய்த பாவம் அன்றைக்கு அவனுக்கு ருசிகரமாக இருந்தது. ஆனால் சில காலங்களுக்கு பிறகு அதுவே சாபமாய் மாறினது. அவன் சரீரத்தை பாதித்தது, அவன் கை கால்களை பாதித்தது, நரம்புகளை பாதித்தது. அன்பு வாலிப தம்பி, இந்த இரவு பாவம் செய்யும் போது சந்தோஷமா இருக்கும். பாவம் செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த பாவம் உன்னை பற்றி பிடிக்கும் போது, அது நோயாய் மாறும் போது, விடுதலை இல்லை என்று யோசிக்கும் போது, அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த இரவு இயேசு உன் அருகாமையில வர விரும்புகிறார். இன்னைக்கு உனக்கு ஒரு விசேஷமான சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நான் என்ன பாவம் செய்தேன்? ரெண்டகம் பண்ணுதல் ஒரு பாவம், பொறாமை ஒரு பாவம், வேதத்தை வாசிக்காமல் இருப்பது ஒரு பாவம், ஜெபம் செய்யாமல் இருப்பது ஒரு பாவம், ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுவது ஒரு பாவம், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசுவது ஒரு பாவம், பெற்றோரை மதிக்காமல் இருப்பது ஒரு பாவம், ஆலயம் செல்லாமல் இருப்பது ஒரு பாவம், ஆண்டவருக்கு கனத்தை செலுத்தாமல் இருப்பது ஒரு பாவம். சிகரெட் ஊதுனாதான், பேசித்தனம் பண்ணாதான் இல்லை. இந்த மாலை வேளையில நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா? இந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாது. வரும் முன் காப்போம். இது வருவதற்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். நம்ம என்ன யோசிக்கிறோம்? காலம் கொடிய காலமாய் மாறி வருகிறது. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் பாவத்தை தண்ணீரை போல பருகிறாங்க. நாம் வாழ்கிற இந்த சென்னை பட்டணத்திலே அதற்காக தலையா ஜெபிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க. யாருக்கோ நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சு இருக்காதீங்க. உங்க வீட்டில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறோம்? அடுத்த 7 ஆண்டுகள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. கொடிய காலங்கள் வருகிறது. சபைகளுக்கு விரோதமான காலங்கள் வருகிறது.
சபைகள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு பிரேயர் கவரிங் வேணும். சபை ஒருமனப்படாவிட்டால் தேவ பிள்ளையே, எல்லாரும் பாவம் செய்றாங்க, நானும் செஞ்சா என்ன? இன்னைக்கு ஒரு வாலிப பிள்ளை, ஒரு கிறிஸ்தவ வாலிப பிள்ளை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளையுடைய பிள்ளை என்று கேட்கிறா. எல்லாரும் செய்யறாங்களே, நாங்க மட்டும் ஏன் செய்யக்கூடாது? அவங்க மட்டும் பாவம் செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்டா இயேசு மன்னிப்பாருன்னு சொல்றீங்களே, நானும் ஏன் பாவம் செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்க கூடாது? அதான் இன்னைக்கு லாஜிக். அறியாமல் செய்கிறது வேற ஒரு பக்கம், அறிந்து செய்கிற ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் இன்னைக்கு எழும்பிட்டு இருக்கு. சபைகள்ல வாலிபர்கள் இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்வதற்கும் அதை கன்ஃபரன்ட் பண்றதுக்கும் யார்ட்டையும் சொல்ல முடியல, யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ள முடிவதில்லை. எத்தனை வாலிபர்கள் அழுறாங்க தெரியுமா? ஆண்டவர் சிலருக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய முன்னாட்களில் நீங்கள் செய்த பாவங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்து உங்களுடைய சரீரத்தில் வேதனைகளாய் உட்கார்ந்து இருக்கிறது. கர்த்தர் இப்பொழுது ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார், ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். இந்த பரிசுத்தம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க இன்னைக்கு இயேசுவிடத்துல ஓடி வரப்போகிறோம். முழு நேர நிகழ்ச்சியை டிவிடியாக பெற்றுக்கொள்ள 9441507777 04423728822 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசின வார்த்தைகளை மறக்காதீர்கள். ஒருவேளை அந்த ஸ்கிட் உங்களுக்கு ஒருவேளை சந்தோஷமாய் சிரிப்பை கொண்டு வந்தாலும் சிந்திக்க வைக்கட்டும். உடைய வாழ்க்கையில இன்றைக்கு சில பாவங்கள், உங்கள் வாலிப வயதில் செய்த பாவங்கள் இன்றைக்கு உங்களை பின்தொடர்ந்து வந்து உங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறதோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பாவத்திலேயே விழுந்து கடந்தா எப்படி? எழும்புப்பா. ஆண்டவர் இப்பொழுது உங்க வீட்டுக்குள்ள கடந்து வர விரும்புகிறார். உங்களுடைய வீட்டை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். தேவனே, உம்முடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அருவருக்கிற சகல காரியங்களும் இவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே இவர்களை பரிசுத்தமாக்குவீராக. அந்த செல்போனை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, அந்த கம்ப்யூட்டரை பரிசுத்தப்படுத்துங்க, போகிற இடத்தை பரிசுத்தப்படுத்துங்க, உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை பரிசுத்தப்படுத்துங்க. இப்பொழுது பரிசுத்தமாகுதல் அவருடைய சரீரத்துக்குள்ளே இறங்கி வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக. எல்லா கட்டுகளும் உடையட்டும், எல்லா கட்டுகளும் மறையட்டும், எல்லா ஸ்கின் ப்ராப்ளம் இயேசுவின் நாமத்தில் அரிப்பிளவை சொரிந்து கொண்டே இருக்கிற பொல்லாத கிரியை இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கப்படுவதாக. இப்பொழுதே இயேசுவின் ரத்தம் விழுவதாக, சொட்டு சொட்டாய் விழுவதாக. எல்லா கட்டிகளும் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பின சகல கிரியைகளையும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன அவருடைய அக்கினி சுட்டரிப்பதாக, சுட்டரிப்பதாக. அந்நிய அக்கினிகள் எல்லாம் எரிக்கப்படுவதாக. அவைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். அந்நிய அக்கினி இயேசுவின் நாமத்திலே அவிழ்ந்து போவதாக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளே இறங்கட்டும். எல்லா வியாதிகளும் மறையட்டும். எல்லா மந்திர தந்திர காரியங்கள், பில்லி சூனியங்கள் இனி இந்த வீட்டுக்கு விரோதமாய் செயல்படவே கூடாது. ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எழும்புன்னு சொல்லி 38 வருஷமா படுத்து கிடந்தவன நீங்க எழுப்பி விடலையா? இந்த வீட்டுல எவ்வளவு நாள் குடும்பத்துல அவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. இப்ப அவங்க கற்பத்தை பார்த்து சொல்லுங்க, எழுந்திரு. வேலை இல்லாம இருக்கிறாங்கப்பா, பல ஆண்டுகள் திருமணமாகாம இருக்கிறாங்க, அவங்க கையை பிடிச்சு தூக்கி விடுங்க. எழுந்திரு, எழுந்திரு. ஆண்டவரே, இப்பொழுது அற்புதத்தை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளை கனப்படுத்தும், கனப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே சாந்தினி நிவாஸ் என்று எழுதப்பட்ட வீட்டில் வசிக்கிற தேவ பிள்ளையே, சாந்தினி நிவாஸ் என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு பேர் பலகையை பார்க்கிறேன். அந்த வீட்டில் நீங்க வசிக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், அந்த வீட்டுக்கு போனதிலிருந்து பலவிதமான உபத்திரவங்களை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறார். உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம், பிரிவினை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற உங்கள் வீட்டுக்குள்ளே அவருடைய கரம் இறங்கி வருகிறது. அப்பா, நீங்க அப்படி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா.
எங்க மேலே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நீர் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சாட்சிகளாய் நிற்க வைங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உடனடியாக தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். ரூபா எழுப்புதல் மையத்தில் ஜெப வீரர்கள் உங்களுடைய தொலைபேசி அழைப்புக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி அனுப்புங்க. இந்த வாரம் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் சிலுவையில் மரித்த வாரம் அல்லவா, அவர் உயிரோடு எழுந்த வாரம் அல்லவா, உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். 17, 18, 19 மறந்து விடாதீர்கள். ரூபா ரிவைவல் சென்டரில் உங்களுக்காக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் உயிர்த்தெழுதல் வாரத்தில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். God bless you abundantly. ஜீவனற்று போன உங்கள் வாழ்க்கையை ஜீவ ஊற்றாக மாற்ற தேவனின் சுவாசம் ஒன்று மட்டுமே வழி என்பதை கண்டறிந்து தேவ கரத்தை கொண்டு சுகங்களை பெற்றுத்தரும் உங்கள் அடைக்கலம்தான் இந்த மாபெரும் ஊழியம். உங்களுக்காகவே திறப்பின் வாசலில் நின்று செபிப்பதற்காக காத்திருக்கிறார் உங்கள் அன்பு சகோதரர் போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்கள். உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் சாட்சிகளை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: சகோதரர் ஆல்வின் தாமஸ், ரூஹா ஊழியங்கள், எண் 155, 3வது தளம், பெப்சன் கோர்ட், ஆற்காடு சாலை, கோடம்பாக்கம், சென்னை 24. தொலைபேசி எண்கள் 044 23728822 98847 10777 044 23728822 98847 10777. இமெயில் முகவரி alvinthomas@ruha.in. நீங்கள் இதுவரை பார்த்து ரசித்தது ரூஹா ஊழியங்களின் தயாரிப்பு. ரூஹா ஊழியங்கள். நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பது இறைவனின் மூச்சுக்காற்று.